அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, நிலையான காதலுக்கான சக்தி வாய்ந்த எந்திரம். சரிங்க, இப்போ நம்ம வீடியோ தொகுப்பில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? மேலும் ஏதாச்சும் டவுட் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ நம்ம வீடியோ தொகுப்பில் போகலாம். நிலையான காதல்னால் என்ன சாமி அப்படின்னாக்கா, 2 பேர் லவ் பண்ணுவாங்க, ஆனால் சரியாக பேசிக்க மாட்டாங்க. ஒன்று பொண்ணுக்கு சந்தேகம் இருக்கும், இல்லைனா பையனுக்கு சந்தேகம் இருக்கும். அவங்க பண்ணலாம். ஒரே வீட்டில் கணவன் மனைவி இருப்பாங்க, 2 பேருமே தனித்தனியாக இருப்பாங்க. அவங்க பண்ணலாம். சிம்பிளான வழிமுறை தான். இந்த எந்திரத்தை, ஸ்க்ரீனில் தெரிகிற எந்திரத்தை ஒரு செப்பு தக்கட்டில் எழுதிக்கிங்க. இந்த செப்பு தக்கட்டை சுற்றி பண்ணிக்கோங்க. கீழே அந்த வசியமாக வேண்டிய ஒரு பெயர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட அம்மா பேர், அதாவது இன்னார் மகன் இன்னார். இன்னார்னால் அவங்க அம்மா, அவரோட மகன் யார், இல்லை அவங்களோட மகள் யார், இது எழுதிக்கிங்க. எழுதிக்கின்னு இது ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம். பேப்பர்லேயே எழுதிக்கிங்க, இல்லைன்னா செப்பு தக்கட்டில் எழுதிக்கிங்க. அதாவது மெலிசான இருக்கிற செப்பு தகடு. சரிங்களா? அப்படி இல்லைனாக்கா வெள்ளை பேப்பர் A4 ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எழுதிக்கலாம். எழுதிக்கின்னு நீங்கள் யாரை வசியம் பண்ணுறீங்களோ அவங்களோட தலை முடியை எடுத்து அதில் சுற்றிக்கிங்க. அந்த எந்திரத்தில் சுற்றிக்கின்னு எரிச்சிடுங்க. தொடர்ந்து இது மாதிரி 1 வாரம் பண்ணாக்கா நீங்கள் யாரை மனசார நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க. சரிங்களா? இது யார் பண்ணணும் அப்படின்னாக்கா, காதலன் காதலி, கணவன் மனைவி, இவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா முடி தேவைப்படுது இல்லைங்களா, தூரமாக இருக்கிறவங்க பண்ண முடியாது. அவங்களுக்காக இந்த எந்திர பதிவை நம்ம கொடுத்துருக்கோம். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஏதாவது மாந்திரிக சேவை தேவைப்பட்டாக்கா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? இது தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நிறைய பேர் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கின்னு நிறையா ஃபோன் கால்ஸ் வருது. அதுக்காக சொல்கிறேன், புரியுதுங்களா? என்ன மனசாட்சியை எனக்கு உறுத்துது அப்படின்றாங்க. அதுதான் நான் ஒரு டைம் 100 தடவை சொல்கிறேன், இது மாதிரி பண்ணாதீங்கன்னுட்டு. தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. சரிங்களா? 1. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எந்திரத்தை மந்திரத்தை வரைகிற ஆரம்பிக்கிற நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு மேலே இது செய்யலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கனாக்கா அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் இருக்கும். அதாவது 7 நாள். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை முடிங்க. முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் அவங்க கட்டுப்படுவாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.